ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் ஒரு டெஸ்ட்ரக்டிவ் எமோஷன் வரும்போது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது இமீடியட்டாக இதிலிருந்து ஃபோக்கஸை ட்ரிஃப்ட் பண்ணி இன்னொரு ஃபோக்கஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் இது ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன். லெட் மீ கிவ் யூ சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஐ எம் வெல்தி அப்படிங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். ஒருவேளை நீங்கள் மணி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஐ எம் எமோஷனலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். ஐ கேன் ஆல்வேஸ் சர்வைவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். ஐ கேன் ரியலி ஹேண்டில் திஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். இட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்ட். இந்த ஸ்விட்ச் வேர்ட் அப்படிங்கிறது இந்த டெவில் கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகிறதுக்கு பதிலாக அந்த ஜீனி கிட்ட நீங்கள் பாசிட்டிவாக உங்களுடைய லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஆங்கரிங் சிஸ்டம். ஸோ every time when you are getting into the destructive emotion or negative feeling, always use a switch word to switch from destructive to constructive emotion. அந்த switch words நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இது சைக்கோ அனாலிட்டிக் தியரியில் டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, த இட் அண்ட் சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவார். இட் இஸ் அ டெவில் அண்ட் சூப்பர் ஈகோ இஸ் லைக் அன் ஏஞ்சல். ஓகே, அதே கான்செப்ட் தான் நான் இங்கே சொல்கிறேன். அந்த இட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவிட்டியுடைய மொத்த பிரதிபலிப்பு. அந்த ஏஞ்சல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களுடைய மொத்த பிரதிபலிப்பு. எதுக்கு உயிர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அடுத்த தடவை நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கும் போது ஒரு நிமிஷம் இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்டை யோசித்து பார்த்து அந்த ஸ்விட்ச் வேர்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஆல்வேஸ் remain on a constructive form for a brand new life in 2026.